உங்களுடைய கேள்வி மறுபடியும் கேளுங்க. அதாவது நீங்க நெத்திப்பூட்ல இருந்து உள்முகமா பார்க்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஆனா அந்த வாசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டைக்குள்ள வந்து நம்ம அதுவும் உள்ள போய் பார்க்க முடியும் உயிரை. அப்ப இது இந்த இந்த வழியாவும் பார்க்கலாம் இல்லையா? எனக்கு அதான் இப்போ சார் உங்களுடைய அனுபவத்தில் இதையும் வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த நடுமத்தியில் போய் நின்னீங்க இல்லையா லக்ஷ்மி சார்? அவர் அதை தான் நடுமத்தியில் நீங்கள் வந்து நெத்திப்பொட்டு வழியாக உள்ளே போனீங்க ரைட்டா? ஐயா கேட்குறது என்னன்னா, அண்ணாக்கு வழியாகவும் போகலாமே, அண்ணாக்கு வழியாக போகிறது ஈஸியா இது ஈஸியா அப்படின்ற மாதிரி அவர் முக்கியமான கேள்வியாக கேட்குறாரு. அதாவது எப்படின்னா ஐயா, இப்போ அண்ணாக்கு வழியாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கதவு ஆனது வந்து இருக்குதுன்றது மறந்துடாதீங்க. இந்த 10ஆம் வாசலை மூடி இருக்கிற மனக்கதவு மாயா வாசல் என்ற ஒன்று இருக்குது. ஸோ அது மனம் அடங்கினா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ நீங்கள் அந்த நெத்திப்பொட்டில் இருந்து உள்நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் அந்த நடு இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, 2 காதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து 0 ஆகும். அந்த 0 ஆயிடுச்சுன்னா இந்த வாசல் ஆனது வந்து திறந்துக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, வாசியை முயற்சி பண்ணி அடைய முடியாது. வாசின்றது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். இதை வந்து இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு வாசி யோகம் பற்றி எனக்கு அப்போ தெரியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தலையாட்டி சித்தர் குருநாதர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்போ அந்த என்னுடைய ஃபினான்ஷியல் கிரன்ச்சுக்காக நான் வந்து தியானம் பண்ணுறேன். அந்த மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் தியானம் பண்ணுறேன். அந்த தியானம் பண்ணது டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை வந்து வெளியில் வர சொல்கிறாரு. அதாவது இப்போ எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆவது மாடியில் இருக்கும். அந்த 3ஆவது மாடியில் ஒரு பேக் சைடில் வந்து ஒரு சிட் அவுட் இருக்கும். இப்போ அந்த சிட் அவுட்டுக்கு வர சொல்கிறாரு. நான் சூட்சமாகவே அங்கே சிட் அவுட்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த 3ஆவது மாடி ஹைட்டில் நிற்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்படி 2 கையும் இப்படி இப்படி குவிச்சு வச்சுக்கிட்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலை வந்து நீட்டி அந்த இடத்துல பறக்கிறார். இப்போ அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது சொல்கிறாருலாம் கிடையாது, அதாவது ஒன்லி வந்து மௌனம்தான். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு அப்படியே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் வந்து ஒரு பெரிய பிளாட் இருக்கும். அந்த பிளாட்டில் வந்து ஒரு பழைய கிணறு இருக்கும். அதாவது இதெல்லாம் விவசாய நிலமாகவே இருந்து மாற்றப்பட்ட இது அதனால் விவசாய கிணறு, பெரிய கிணறு. அது வந்து ஒரு மாதிரி பாழடைஞ்ச கிணறாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ எல்லாம் பில்டிங் ரைஸ் ஆகி போச்சு, ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டு. அந்த இடம் இருந்த மாதிரியே இல்லை, இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அந்த இடத்துக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சர்றன்னு பறந்து போய் அந்த கிணத்தாண்ட போய் நிற்கிறார். நான் இங்கேருந்து பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிணத்த காட்டி கிணத்து உள்ள பாரு அப்படின்னு செய்கையில் காட்டுறார். சரியா? இப்போ செய்கையில் காட்டினோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா சிரிப்பு வந்தது. ஏன்னா நான் வந்து எதுக்கு தியானம் பண்ணுறேன்? நான் தியானம் பண்ணுறது வந்து இந்த ஃபைனான்ஷியல் கிரன்ச்சு என்னை வந்து பொழந்து எடுக்குது. எந்நேரமும் என் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது. 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரலான்னு உட்காடுறேன். எனக்கும் வந்து ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து என்னென்னா, ஆஸ் எ மெடிக்கல் சயின்ஸாக அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்றதுன்றது ஒரு இது இருக்குது. அது வந்து மைண்ட் மெடிடேஷன் மட்டும்தான். அது டெப்த்துக்கெலாம் போகிற அளவுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் நமக்கு நடந்தது வேறு. நம்ம சும்மா மைண்ட் மெடிடேஷன் மாதிரி சும்மா அப்படி கண்ண மூடி உட்காந்துருந்தது தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கிணத்தை காட்டினவுடனே எனக்கு சிரிப்பு வந்தது. ஐயா,
உன்னால் பறக்க முடியுது, பாம்பு மாதிரி வந்த, அப்புறம் பாம்பு ரூபத்துலேருந்து நீ மனுஷ ரூபமாக மாறின, மனுஷ ரூபத்துலேருந்து இப்போ எந்நேரமும் இங்கேயே என் கூட இருக்கிற, போய் என் கண்ணுக்கு எல்லாமே தெரியுது, நீ என்னென்னலாம் சொல்லித்தரியோ அது சொல்லி கொடுத்த அந்த அனுபவத்தையும் போய் கூட்டு போய் காட்டினேன். அந்த காட்டினதுக்கு எவிடன்ஸையும் வர வச்சேன். இந்த தடவை காட்டுறாருன்னா உடனே அது ஒரு வாரத்துக்குள்ளே அது ரிட்டன் எவிடன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு புக்கில் இருக்கிறத காட்டுவாங்க, நமக்கு சேரும் அந்த அந்த சாட்சி. வேறு நான் சொன்னனே இது இருக்குது பார்த்தியா அப்படின்றத சொல்லும் போது இது நம்ம முதல்ல நான் யோசிக்கும் போது இது என்ன, இது நமக்கு எதாவது பித்துக்கிட்டு பிடிச்சி போச்சான்ற மாதிரி அப்போது ஆரம்பத்தில் நினச்சது உண்டு. ஆனால் அதுக்கப்புறமேட்டா வந்த நிகழ்வுகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓ இது ஒரு அமானுஷ்யம், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு அப்படின்றது அப்போ தான் புரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்குதுன்றத அப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் எனக்கு வேண்டியது என் கடனை தீர்க்கறதுக்கான பணம், அதுக்கு நீ ஒரு மூட்டையை இறக்கி விட்டுட்டு போனன்னா முடிஞ்சு போச்சு என்ன. அதை விட்டுவிட்டு போய் கிணத்தாண்ட நின்றுக்கினேன், கிணத்தை காட்டி அது பாரு என்ன அர்த்தம். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. கிணத்துக்குள்ளே என்னையா தெரிய போகுது, கிணத்துக்குள்ளே மீன் நத்தை நண்டு அது தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாம் தானே தெரிய போகுது, இது போய் என்ன பெரிய விஷயம். இவர் உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா டொப்புக்குன்னு கிணத்துக்குள்ளே குதிக்கிறார். சரியா, குதிச்சுட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் மேலே என்னையும் குதின்றார் சைகையில். சரியா, இது என்னடா வம்பா போச்சு, எனக்கு தான் சின்ன வயசுலேருந்து நீச்சல் தெரியுமே, என்ன போய் எதுக்கு கிணத்துக்குள்ளே நீச்சல் கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்தார் இவ்வளோ நேரத்துக்கு, இவ்வளோ பெரிய மகானாக இருக்கிறார் இவரை அப்போ எனக்கு தலையாட்டி சித்தர்லாம் தெரியாது. இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஹேபிட் எப்படின்னா என்னென்னா, தலை நாடிங் இருக்கும், சும்மா ஆடிக்கிட்டே இருக்கும் தலை. ஒரு 5 வருஷம் இவருடைய பேரையே நான் சர்ச் பண்ணல. அதுக்கப்புறமேட்டா நெட்டில் போய் ஹெட் நாடிங் சித்தர்னு போட்ட பிறகு தான் நம்ம தலையாட்டி சித்தருடைய ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுது, இவரும் அதுவும் ஒன்றா மேட்ச் ஆகுது. அப்போ தான் எனக்கு தெரியும் இவர் தான் வந்திருக்கிறார். அப்போ என்னென்ன அந்த விஷயத்தை விசாரித்தா அவர் 1985 சமாதி ஆகிட்டாராம். ஆனால் எனக்கு காட்சி கொடுத்தது 2006. ஸோ எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு பாருங்க, ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு சூட்சமத்தில் வர்றார். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே குச்சாரு, எண்ணெயை குதிக்க சொன்னார். எனக்கு என்னடா இது ஏதோ சொல்கிறாரு, ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் விளங்கலை. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை அன்னைக்கு அதோட அந்த நிறைவாயிடுச்சு, அந்த எபிசோடு மறைஞ்சிடுச்சு அதோட. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் வரைக்கும் நான் பயங்கர பிஸியாக இருக்கிறேன். இந்த 2 நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, சடனாக எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அவர் சொன்னது தேதியை பார்த்தா ஒரு பௌர்ணமி இரவு. ஸோ பௌர்ணமி இரவில் கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா என்ன தெரியும், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நிலா எல்லாம் தெரியுமா இல்லையா. ஸோ மேலே தெரிகிற பிரபஞ்சம் அந்த கிணத்துக்குள்ளே தெரியும். அவர் எங்கே குதிக்க சொன்னார்னா அந்த பிரபஞ்சத்தில் குதிக்க சொல்கிறார். அந்த பிரபஞ்சத்தோட குதிச்சு அதோட கரைஞ்சி போயிடு அப்படின்றத தான் அவர் நம்மளுக்கு அறிவுறுத்துறார். இது தெரியாம நம்ம மக்கு முண்டம் என்னன்னா உலகியல் ரீதியாக மட்டுமே சிந்திக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவுடைய இது மாதிரி தான் நான் சரி இதை தான் சொல்லியிருக்கிறாருன்னும் போது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோனுக்கு கிடையாது, இமெயில் மட்டும்தான். அப்போ ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த்தில் கேபியோ அந்த மாதிரி இதில் தான் இன்டர்நெட்டே இருந்தது. ஸோ அப்போ ஒரு ஃப்ரெண்டு அவர் யாருன்னா தெரியல, யாரோ ஒருத்தர்
அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு 4 வரி கொண்ட ஒரு பாட்டு, அந்த 4 வரி கொண்ட ஒரு பாட்டை வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார். அந்த மெயில் பண்ணியிருந்த பாட்டை என்ன சொல்லுதுன்னா, வாசியல் நடு நின்று மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும், தேசுடைய பரிதி உரு கிணற்றின் உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவத்தை காண்பாய் அப்படின்ற பாடல் வரியே வருது. இப்போ என்ன சொல்கிறாரு, வாசியில் நடு நின்று மண்ணு மாதிரி இருக்கணும்னா அசையாமல் ஆடாமல் மனமற்ற இருக்கிற அந்த நிலையில் இருந்த தேசுடைய பரிதி உரு, தேசுடையனா பௌர்ணமி வெளிச்சம், பௌர்ணமி வெளிச்சத்தில் எப்படி ஒரு முழு நிலவு இருக்குமோ அந்த முழு நிலவு வெளிச்சத்தை நீ எப்படி கிணத்துல பார்க்குறாயோ அதே மாதிரி உனக்குள்ள சிவத்தை காண்பாய். அப்போ சிவம் என்றது வந்து அந்த பிரபஞ்சமாக இருக்குது அப்படின்றத வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு. இது பாட்டு எழுதினவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பாட்டை எழுதினவர் வந்து பாரதியார். நம்ப முடியுதா? அவருடைய பாடல்ல இது இருக்குது. அதை வந்து அவர் எடுத்து அமைச்சிருக்காரு. நான் இன்னும் வச்சிருக்கேன் அதை, அது என்னுடைய மெயில் பாக்ஸில் இருக்குது. அதை நான் அப்புறம் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெளிநோக்கி பார்க்க வேண்டாம், உள்நோக்கி பார்க்கணுன்னு உங்களுக்கு சொன்னதுக்கு ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம தலையாட்டி ஐயா வந்து நான் வந்து எதிரில் நோக்கி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஸோ அது தப்பு, உன்னை நோக்கி திரும்பு அப்படின்னு அவர் திருப்புறார். அதாவது எப்படின்னா அவர் கையை அவர் நோக்கி இப்படி திருப்பி காட்டி நம்மளுக்கு வந்து சொல்கிறார். அந்த மௌனத்தில் சைகையில் காட்டுறார். உடனே என்ன ஆகுதுன்னா, நான் என்னை நோக்கி திரும்புகிறேன். இதான் உங்களுக்கு சொன்னது வந்து, இங்கே உக்காந்துக்கிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுமத்தியில் இருக்கிறத அந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி உள்ளே போங்க அப்படின்னு சொன்னது. அதுதான் உங்களுக்கும் அந்த உள்ள பக்கமாக இழுங்க, நடுவுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த நடுவுக்கு போன பிறகு தான் வந்து எனக்கு அந்த ஜோதி தரிசனம்ன்றது கிடச்சிது. நம்ம போன தெளிவு 3ல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஜோதி தரிசனம் கிடச்சிது. இப்போ என்னென்னா, இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அண்ணாக்கில் அந்த வயிற்றுல இருந்த அந்த நெஞ்சுக்கூட்டில் இருந்த காற்றானது என்ன பண்ணுதுன்னா, பயங்கர ஃபோர்ஸாக அப்படியே அந்த அண்ணாக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் ஆன மாதிரி அந்த ஓப்பன் ஆகி அது மேலே வந்து கிளம்புது. அது கிளம்பும் போது எப்படி இருக்குதுன்னா, பூன்னு ஒரு சத்தம், கொஞ்சம் நெஞ்ச சத்தம், அது பயங்கர சத்தம். நான் ரூமில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஓப்பன் ஆகிடுச்சு. திடீர்னு ஓப்பன் ஆகி அந்த காற்று மேலே போகும்போது பயங்கர சவுண்டோடு போகுது. சரிங்களா? இது உடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து கதவு தந்து பார்க்குறாங்க, என்ன இது திடீர்னு சத்தம் வருது. ஏன்னா அந்த ரூமெல்லாம் தாண்டி போகுது அந்த சத்தம். எங்கள் அப்பா பக்கத்து ரூம்லேருந்து வந்து எட்டி பார்க்குறாரு, என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது. இப்போ நான் வந்து காற்றை ஏற்றலாம் ட்ரை பண்ணல, ஆனால் அதுவாக ஓப்பன் ஆயிடுச்சு. இதை தான் வந்து சிவவாக்கியருடைய பாடலில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். சங்கி 2 தாரை 1 சன்னல் பின்னலாய் மங்கி மாளுடைய மானுட உலகம், சங்கி 2ஐயும் தவிர்த்து தாரை ஊத வல்லோரே கொங்கை பங்கை மங்கையரோடு கூடி வாழலாகுமே அப்படின்றது அந்த பாட்டு. அதாவது இந்த சங்கு 2னா இந்த 2 மூக்கு துவாரம்,
நம்ம இந்த 2 மூக்கு துவாரத்து வழியாக நம்மளுடைய சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விட்டுருக்குறோம். இதில் வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பாம்பு முறுக்கின்னு இருக்க மாதிரி இந்த ஆலமரத்து அடியில் வந்து சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ப்ரீதிங்குடைய இதுவை காட்டுறதுக்கு தான். அது என்ன சொல்கிறாங்க, இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய 2 கலைகள் வழியாக அந்த மாதிரி மேலே ஏறுறது இறங்குறதுன்னு இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கி 2 தாரை 1 இந்த மாதிரி நீங்கள் ப்ரீதிங் உள்ளே போய் வெளியே வந்துன்னு இருக்குது. இதை மாதிரி நார்மல் ப்ரீதிங் பண்ணி மக்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் யார் ஒருவன் இந்த 2 மூக்கு வழியாக காற்று விடுறதை நிறுத்திட்டு, மூக்கு வழியாக காற்று வராமல் நிறுத்திட்டு, தாரை ஊத வல்லோரே. தாரை சத்தம்னா அப்படின்னா தாரை தம்பட்டோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவ வாக்கிங்கள் அடிக்கும் போது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு போன்னு ஊதுவாங்க, பார்த்தா தெரியும். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு சவுண்டு தான் வரும். அந்த ஒரே ஒரு சவுண்டு பூன்னு வரும். அந்த சத்தம் வந்து அந்த 10ஆம் வாசல் திறக்கும் பொழுது அடி பிச்சுக்கின்னு ஊதும் அந்த சவுண்டு. சரிங்களா? அந்த சவுண்டை வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இந்த 10ஆம் வாசல் திறந்துருச்சு அப்படின்னு. சிக்குள்ள வாசல்னு பேர். அது சிக்குள்ள வாசல். அந்த சிக்குள்ள வாசல் வழியாக சிக்கி காற்று மேலே போகும்போது அது சங்கு ஓசையை மாதிரி ஊதுது. வள்ளல் பெருமான் என்ன பாடியிருப்பார்னா, ஊது சங்கே ஊது சங்கே அப்படின்ற ஒரு பாட்டில் வந்து அந்த பாட்டு ஃபுல்லாக சைடில் ஊது சங்கேன்னு முடிப்பார். அதே மாதிரி வச்சு, சரியா? அது மாதிரி ஒரு விஷயங்கள் அப்போ வந்து நடந்தது. ஸோ இப்போ வாசி யோகம்ன்றது வந்து காற்று ஏற்றினதுனால கதவை திறந்ததா, கதவை திறந்ததுனால காற்று ஏறிச்சான்? இதில் 2த்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சொல்லித்தரவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, காற்றை மேலே ஏற்றுங்க, அது திறந்துக்கும், அப்படி வந்து பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, உங்கள் உடல் வந்து பயங்கர உஷ்ணமாகும், கண்கள்லாம் புண்ணாகும், உடம்பெல்லாம் வந்து கொப்பளங்கள் வரும், ஆசன வாயிலேருந்து ரத்தம் வரும், வயிற்றில் வந்து வயிறு எரிச்சல், வயிறு சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிடும். ஸோ இந்த சூட்டினுடைய அனைத்து விதமான வியாதிகளையும் நம்மளை வந்துடும். சரியா? இப்போ இந்த விஷயம் வந்து பைபிள்லேயும் இருக்குது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுங்கள்னா என்னத்தை தட்டுறது? இதை தான் நீங்கள் தட்ட போகிறீங்க. 10ஆம் வாசலை தட்டணும். ஆனால் 10ஆம் வாசல் வந்து பேங்க் லாக்கர் கதவு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கதவை நீங்கள் திறக்கவே முடியாது. ஸோ மனம் எப்பொழுது நிர்மலமாகிறதோ அப்பொழுது தான் அந்த காற்றானது வந்து அந்த கதவு ஓப்பன் ஆனவுடனே, நீங்கள் சொன்னீங்களா ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி இருந்தது, வேக்யூமில் இருக்கிற மாதிரி இருக்குனீங்க இல்லையா, அந்த இடம் வரும்போது உங்களுக்கு காற்று அப்படியே புஷ்ஷுன்னு இழுத்துன்னு மேலே போகும். நீங்கள் இழுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். சரி, அதனால் எல்லாமே ஒன்று தான். இப்போ நீங்கள் அண்ணாக்களை உணர்வு வச்சியும் பழகலாம். அதை வந்து எப்போ பழகலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போது பண்ணக்கூடாது. நீங்கள் சும்மா வண்டியிலே வேறு யார் கூட உட்காந்து போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அண்ணாக்களை வந்து உணர்வு வச்சு பழகலாம். சரியா? இந்த காற்றை வந்து கஷ்டப்பட்டு புர்ன்னு ஏற்றினீங்கன்னா உங்கள் மூளைக்கு ப்ரெஷர் வந்து அதிகரித்து மூளையில் ரத்தம் வெடித்து அது செத்து போகிற அளவுக்கு கூட வாய்ப்பு வரும். சரியா? அதனால் வாசி யோகம்ன்றது வந்து மெல்லமாக மேலே ஏறணும் காற்றானது. இதில் ஒரு சில யூடியூப்பில் நான் பார்த்தேன், குழந்தைங்களெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு வச்சு அதுங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நரி போல் கத்துவான் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாய் போல் குலைப்பான்
அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாய் குலைக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க. அவன்லாம் வந்து தப்பாக போகிறான்றத சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு எக்ஸசைஸ் மாதிரியா சொல்லிக் கொடுக்குறது தான். அதுக்குன்னு ஒரு மனம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாத ஒரு விஷயங்களை எதுக்கு அது செய்யணும்? இப்படி ஒரு ரொம்ப ஒரு மோசமான டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கதி எடுத்தல்ன்ற பேர் இதுக்கு. இப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தியானத்தில் இருக்கணும். தியானம்ன்றது வந்து உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி மைண்டுக்கு ஜீரோவுக்கு வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் காற்று மொல்லமாக மேலே ஏறுறது. அப்போ அசிஸ்டட் வென்டிலேஷன்னு பேர் இருக்குது. அசிஸ்டட் வென்டிலேஷன்னா அவனுக்கு ப்ரீதிங் இருக்குது, ஆனால் 25% ப்ரீதிங்கில் தான் இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு அனஸ்தட்டிஸ்ட் வந்து அசிஸ்டட் வென்டிலேஷன் கொடுப்பார். மீதி 75% காற்றை அவர் அசிஸ்ட் பண்ணுவார் தியேட்டரில் இருக்கும்போது. சரியா? அதே மாதிரி நீங்கள் அந்த காற்றானது ஏறுறதுன்றதை கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது மொல்லமாக நீங்கள் காற்றை அசிஸ்ட் பண்ணி மேலே ஏற்றுனீங்கன்னா சேஃபாக மேலே போகும். சரியா? ஸோ இந்த காற்றானது மேலே ஏற்றையாச்சு. இந்த காற்றானது மேலே போச்சே, அப்போ மேலே எங்கே இடம் இருக்கு? முதல்ல அப்போ எங்கே போகுது அந்த காற்று? ஒரு தடவை நீங்கள் நெஞ்சு கூட்டை சுருக்கி அந்த காற்றை வந்து மேலே ஏற்றுனீங்கன்னா குறைந்தது 5லிருந்து 6 லிட்டர் காற்றானது மேலே ஏறும். அப்போ 6 லிட்டர் காற்று மேலே ஏறுதுன்னா ஒரு தடவைக்கு 6 லிட்டர்னா 10 தடவை பண்ணால் 60 லிட்டர். அப்போ ஒரு நாளைக்கு 60 லிட்டருனா நீங்கள் 1 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை லிட்டரு? 1 வருஷம் பண்ணால் எத்தனை லிட்டரு? 10 வருஷம் பண்ணால் எத்தனை லிட்டரு? அவ்வளோவும் எங்கே போச்சு? இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை புரிஞ்சுக்காமையே எதையா ஒன்று அவங்க வந்து என்ன சொல்கிறது, இதை சொல்லிக் கொடுக்குறவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்றாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். எதையா ஒன்று வந்து ஆன்சர் சொல்கிறாங்க. அதாவது எதிரில் இருக்கிற ஆள் வந்து தன்னை வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பிலேயே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அனுபவம் என்னன்றதை நீங்கள் சொல்லணும். அங்கே சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அரங்கன்பட்டினம் போய் சேர்ந்ததே. இந்த காற்று எங்கே போச்சு? அரங்கன்பட்டினம் போய் சேர்ந்தது. அரங்கன்பட்டினம்னா என்னன்னா, இறைநிலை இருக்கின்ற இடம். அதுக்காக அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறார். அது நீங்கள் என்னதான் தண்ணிக்குள்ளே உக்காந்துக்கின்னு நீங்கள் வாசி பழகுனீங்கன்னா ஒரு சொட்டு கூட உங்களுக்கு வந்து பஞ்சர்லேருந்து வெளியே வர மாதிரி பபுள் வராது. உடம்பு சுற்றி உடம்பிலேருந்து வெளியே போகுது, இந்த மயிர்கால்கள் வழியாக போகுது, தண்டுவடம் வழியாக போகுதுலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நீங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த வாசியோக படங்களை இப்படி போகிற மாதிரி இப்படி போகிற மாதிரி இதெல்லாம் படம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து அப்படிலாம் கிடையாது. 10வது வாசல்ன்றது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த உலகத்தோடு அது தொடர்பில் இருக்கிற ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் அந்த 10ஆம் வாசல். ஆனால் அது வந்து ஒரு சூட்சமமாக இருக்குது. அது அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. அதனால தான் அதில் வந்து அவ்வளோ காற்றையும் உள்ள வாங்கிக்குது. ஸோ அந்த இடம் அரங்கன்பட்டணம். அரங்கன்பட்டணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே நம்ம சொன்னது மாதிரி தான், தெளிவு குருமேனி காண்டல். சரியா? தெளிவு குருமேனி காண்டல்னா குருவின் மேனியானது தெளிவாக இருக்கும். இட்ஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் லைட். இப்போ எனக்கும் இந்த மானிட்டருக்கும் நடுமத்தியில் கேமராவுக்கு மத்தியில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதனால் உங்களால் கிளியராக பார்க்க முடியுது, என்னால் கிளியராக பார்க்க முடியுது. இப்போ நான் அப்படி கை வச்சுட்டேன்னா உங்களால் பார்க்க முடியாது. சரியா? ஸோ இது டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சியை தான் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. நீங்கள் அந்த நிலைக்கு போகும்பொழுது அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய, அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய உயிர், பிரபஞ்சம், இறைவன்
அருட்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அங்கே 10 திசைகளிலும் உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லாத இந்த டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். இப்போ எவ்வளோ ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தெரியுதுன்னா என்ன அர்த்தங்க? நடுமத்தியில் எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். சரியா? அதே மாதிரி தான் இப்போ வானத்துக்கும் நம்மளுக்கும் வந்து தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னா, நடுவில் மேகங்கள் இல்லைன்னா அந்த வானம் நீல நிறமாக தெரியும். இந்த நட்சத்திரத்துக்கு வரைக்கும் தெரியும் நைட்டில் பார்த்தீங்கன்னா. இதே நட்சத்திரத்தை வந்து முன்னாடி மேகம் மூடி இருந்ததுன்னா நட்சத்திரம்லாம் மறைஞ்சிடும், தெரியாது. இதே விஷயந்தான் அங்கே. ஸோ குரு என்ற ஒன்று தெளிவாக இருக்கிறது. குருனா மனுஷன் கிடையாது. மனிதன் என்பவனை குருவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சரியா? அந்த மாதிரி இருக்கிறவங்க பொய் குருமார்கள். நீ என்கிட்ட வா, உடனே உன்னை வந்து ஒரு செகண்டில் உன்னை வந்து மாற்றிடுவேன், எல்லாத்தையும் வந்து செய்திருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பொய் குருமார்கள். ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை திருப்பி திருப்பி நம்ம அந்த உலகியலை பற்றி பேச வேண்டாம். நம்ம உருப்புற வழி பார்ப்போம். ஸோ இந்த நிலையில் இருக்கும் பொழுது குருவின் மொழி என்ன? இப்போ அந்த தெளிவாக இருக்கிற இடத்துல அங்கே என்ன மொழி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மௌன மொழி. இந்த மௌனம்ன்ற சைலன்ஸ் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் பார்க்கலாம்ல, எந்த நாட்டில் போனாலும் இருக்குமா இல்லையா? ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா that is called silence. Silence is the universal language. இந்த வெறும் சைலன்ஸை வச்சு நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் ஓட்டிடலாம். உங்கள் முகபாவனையை எதிரால் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவைகளை செய்வான் ஓரளவுக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு தெளிவாக இருக்கிற இடத்துல சைலண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ குருவின் மொழியை கேட்டல்ன்றது வந்து என்னன்னா சைலன்ஸை தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ சைலன்ஸ்னா நீங்கள் மந்திரம் கேட்கலாமா, ஜபம் கேட்கலாமா, இல்லை நான் பேசுறத கேட்கலாமா, ஸோ சத்தத்தை கேட்கலாமான்னு எதுவுமே இல்லை. ஸோ நீ எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி தான் கற்றுக் கொடுப்பேன், பேசி தான் கற்றுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு குருவான அந்த நிலை எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா மௌனத்தில் தான் சொல்லிக் கொடுக்கும். சரியா? அந்த மௌனத்தில் குருவின் மொழி கேட்டல். அப்புறம் குரு என்ன மொழி பேசுகிறாரோ அதை தான் நீங்கள் பேசணும் அப்படின்றத திருமூலர் சொல்கிறார். ஸோ குரு என்ன மொழி? மௌன மொழி பேசுகிறார். அப்போ நீங்கள் என்ன மொழி பேசணும்? வெறும் மௌன மொழி தான் பேசணும். ஆனால் இன்னைக்கு அந்த மௌன மொழி பேசுகிறாங்களா? வந்தவனே அல்லக்கையை வச்சு இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், இது 8,000, இது 10,000, இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 4th லெவல், எந்த லெவலும் கிடையாது. நீங்கள் மெடிடேஷனில் ஒரு வாட்டி டெய்லி நீங்கள் பண்ணும் பொழுதும் நீங்கள் தோற்று போய் வெளியே வரீங்க. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. மெடிடேஷனை விட்டு கண்ணை திறந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு தோத்துட்டீங்க, மெடிடேஷனில் ஜெயிக்கல. மெடிடேஷனில் ஜெயிச்சிங்கன்னா என்னென்னா சமாதி ஆகிடுவீங்க. ஸோ அன்னைக்கு சமாதி ஆகலைன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி நம்ம தினமும் வந்து பல தடவை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், பல தடவை தோற்று வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறோம். இது என்னைக்கு கை கூடணும்னு இருக்குதோ அன்னைக்கு அது கை கூடும். சரியா? அதனால தான் தெளிவு குருமேனி காண்டல், தெளிவு குருமொழி செப்பல், தெளிவு குருமொழி கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னோடனே இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தன்னுடைய படத்தை வந்து ப்ளோ பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவரை அப்படியே சிந்திச்சிக்கின்னு அப்படியே இருந்தீங்கன்னா, இல்லை லைவாக இருக்கிறாருன்னா அவரை அப்படியே போய் காலை பிடிச்சிக்கின்னு அவருக்கு கூடவே இருந்துக்கின்னு அவருக்கு பல்லக்கு தூக்கின்னு இருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி
அவங்க வந்து பேசுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. குரு சிந்தித்தல் தானேன்னா குரு எப்படி இருந்தது? டிரான்ஸ்பரண்ட். அதுதான் வந்து சிந்திக்கிறதுனா அதை போய் என்ன சிந்திக்கிறதுக்கு இருக்குது? அப்ப சிந்திக்காம இருக்கிறது தான் அந்த குருவின் சிந்தனை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஏன் உருவத்தை சிந்திச்சீங்கன்னா உருவம் இருக்குது, சரியா? ஆனா குருவினுடைய உருவத்தை சிந்திச்சீங்கன்னா அங்க உருவமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப என்னத்தை சிந்திக்க போறோம்? ஒரு உருவம்னா தான் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கும். சோ நீ சிந்திக்காம இருக்கிறது தான் குருவை கூட வச்சுட்டு இருக்கிறதா அர்த்தம். சோ நீ சிந்திக்க ஆரம்பிச்சனா நீ குருவை விட்டு விலகி வந்துட்டேன்னு அர்த்தம். இதுதான் திருமூலர் சொன்ன 4 வரி உபதேசம். இது எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுவே எனக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லுக்கட்டி சித்தர்னு வந்து சென்னையில் வந்து ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு குதிரைப்பண்ணை பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும், கல்லுக்கட்டி சித்தர் ஐயா அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ அவர் வந்து அந்த ஜீவசமாதி ஆன சமயம் இப்போ வந்து அங்கே சிலைலாம் வச்சுருக்குறாங்க, எல்லாம் அற்புதமாக வச்சுருக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்னென்னா, நம்ம சும்மா சென்னை பக்கத்தில் இருக்கிறது இல்லையா எங்களுக்கு. ஸோ சென்னையில் வந்து அங்கே எங்கெங்கே ஜீவசமாதி இருக்கோ போகலாம் சார் அப்படின்னாரு. அதனால போகிறோம். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த கண்ணப்ப சமாதி போகிறோம். கண்ணப்ப சமாதின்றவர் வந்து இதுல இருக்கிறாரு, அந்த என்னது காரனோடையா இந்த ரெட்டில்ஸ்ல முதல்ல வர்றது வந்து அதான் இந்த கண்ணப்ப சமாதி. அந்த கண்ணப்ப சமாதியில நான் போய் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்கல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த முகம் இது எல்லாமே ஒரு கோல்டன் குளோப் மாதிரி ஜொலிக்குது. இந்த காட்சியை தான் அங்கே பார்த்தேன். இது நான் வந்து ஒருவேளை என்னுடைய கற்பனையில் அப்படி வந்துச்சா, இல்லை வந்து அது ஒரு மனக்காட்சியா, அதெல்லாம் வந்து எனக்கு சொல்ல தெரியல. என்ன நடந்ததுன்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் வந்து சுத்தமாக எனக்கு சித்தர்கள் பற்றி ஐடியாலாம் கிடையாது. இந்த சூட்சமங்களை பற்றின எந்த விஷயமும் தெரியாது. அப்போ ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறேன். சித்தர்கள்லாம் யாருமே தெரியாது. அவங்களாம் வந்து சாமி ஆயிட்டாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு சொன்னது அதுதான், அவங்களாம் சாமி ஆயிட்டாங்க சார், சாமி கூட இருக்கிறவங்க அவங்களாம். நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, இவர் என்ன சொல்கிறார், நாரத முனி வருவார், அப்புறம் வந்து அகத்திய முனி வருவார், அவர் வந்து சிவபெருமான் கூட பேசுவார், அந்த மாதிரிலாம் ஒரு படங்கள்லாம் காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கல்லுக்கட்டி ஐயாவுடைய சமாதிக்கு போகிறோம். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் அங்கே போய் உட்கார்றேன். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து அவர் சமாதி பண்ண அந்த ஒரு மேடை மட்டும்தான் இருக்கு. அது மேலே பூ போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மேலே வந்து கொட்டா போட்டிருக்காங்க, ஷீட் கொட்டா. இதுதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு அந்த சமாதியானது. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கிற எனக்கு ஒரு அசரீரி வருது. நோபடி வில் பிலீவ். அந்த அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாய் தெளிந்து தெளிவே தெளிவாய். இது எத்தனை வருஷங்களாச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி அசரீரியா ஒரே ஒரு ஒலிக்கப்பட்ட வார்த்தை. இதை உங்களால திருப்பி சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்னதா ட்ரை பண்ணி பாருங்க, முடியுதா பாருங்க. எத்தனை வரைக்கும் சொல்ல முடியுதுன்னு பாருங்க. தெளிவாய். நீங்க ட்ரை பண்ணுங்க. தெளிவே தெளிவாய் தெளிந்து
அதுக்கும் சரி. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறதுக்கு. ஏன்னா நீங்களும் இதை வந்து நான் சொல்கிறத வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, திருப்பி கேட்பாருன்ட்டு. சரியா? அதே மாதிரி தான் நானும் அங்கெல்லாம் எதிர்பார்க்கல. நான் பாட்டு அந்த அந்த இடத்துல வந்து என்னுடைய கஷ்டங்களை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் போகிறதுக்கு காரணமே அங்கே என்னன்னா அந்த நேரத்துலலாம் எனக்கு மூட்டை கொடு, ஏன் கிரஞ்ச குறை. இதுதான் எனக்கு வந்து என் மெயின் கோலே அங்கே வந்து கிரன்ச்சு தான். கிரன்ச்சை கிளியர் பண்ணி கொடு. ஆனால் அவங்க அதை மட்டும் செய்யல. அதுக்கு பதில் இதை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாரு? தெளிவை, தெளிவாய், தெளிந்து, தெளிவே, தெளிவாய், தெளிவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெளிவு என்றதுதான் நிதர்சனமான உண்மை. குரு, இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெட்டவெளின்னு சொல்லக்கூடிய அதை வந்து எப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது பேர் பளிங்கு மேடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பளிங்கு மேடை கிட்டுமோ பளிங்கு மேடை, எட்டுமோ நாகஜோதி. சரியா? இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய பாடல் இருக்கு. அதை வந்து அந்த பளிங்குன்னா எப்படி இருக்கும்? பளிங்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். சரியா? அந்த பளிங்க வந்து அவர் சொல்லியிருக்கிறார், கண்ணாடி மாதிரி இருக்குதுன்றத அவர் சொல்றாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த அதை தான் இங்கே தெளிவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தெளிவு என்ற உண்மையை தெளிவா அப்படின்னா 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இதில் உன் அறிவில் தெளிவுதான் குரு, தெளிவுதான் உயிர், தெளிவுதான் இறைநிலை, தெளிவுதான் எல்லாமே. அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை. அதை பத்தின முழு அறிவையும் தெளிவாக தெளிந்து கொண்டு அந்த தெளிவு எப்படி இருக்கிறதோ அதே போல் நீயும் உருமாற்றம் அடைய வேண்டும். ஓகேவா? அப்ப நீங்களும் எப்படி மாறணும்? யூ ஷுட் பிகம் டிரான்ஸ்பரண்ட். இப்படி ஆகாதவங்க ஃபைனல் ஸ்டேஜை அட்டன் பண்ணவில்லை. ஆனால் இது அப்படியே ஆயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து எப்படின்னா வெளி உலகத்துக்கு அவங்கள காட்டிக்கினதில்லை. இப்போ வள்ளல் பெருமான் அந்த நிலையை அடைஞ்சார். அப்போ அவர் மட்டும் அடைஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அடைஞ்சிருக்காங்க. சிதம்பரம் சுவாமிகள், திருப்போரூரில் சிதம்பரம் சுவாமிகள், அவர் வள்ளலாருக்கு முன்னாடி 200 வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அப்படி ஒரு செகண்டில் மறைந்து போனவர். மறைந்து போனவொன்னே நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டா எப்படிங்க தெரியும் அவரை? இந்த ஃபிக்ஷன் படத்தெல்லாம் காட்டுவாங்க. அது வந்து எப்படின்னா அந்த மரத்தோட மரமாக வந்து அந்த கையில் கன் வச்சுக்கிட்டு அவங்க அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. அந்த எதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் வச்சுருவோம். அது எது ஏலியன் அப்படின்வாங்க. அது என்ன பண்ணால் டக்குன்னு வந்து கன் வச்சு ஷூட் பண்ணும். சரி, அந்த மாதிரி அதை காட்டியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா ரியலிஸ்டிக்காக நீங்கள் வந்து அந்த ரூபமாக அவங்க வந்து ஏற்கனவே நிறைய பேர் போயிருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து போயின்னு தான் இருக்காங்க தினமும். சரியா? ஸோ இந்த தெளிவுன்ற ஒன்றை தெளிவாக தெளிந்து அந்த தெளிவு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நீயும் மாறு. இதுதான் வந்து கல்லுக்கட்டி சித்தருடைய உபதேசம். அது எப்ப புரிஞ்சுதுன்னா நம்ம தலையாட்டி தாத்தா சொன்னதை அப்புறம்தான் புரிஞ்சுது. எப்போ அவர் இட்டும் போய் நம்மளை இந்த 3 விதமான வெளிகளை கடந்து, அதாவது வெள்ளை ஒளி, பொன்னொளி, செவ்வொளி, இதையெல்லாம் கடந்து அந்த சிதம்பரம் ரகசியம்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் இடத்துல நம்மளை கூட்டும் போய் நிறுத்தினாங்க. ஐயா, இப்போ உங்களுக்கு லக்ஷ்மி, உங்களுக்கு எப்படி வந்து சூட்சமமாக உங்களை
இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி உங்களை நிர்மலத்துக்கு கொண்டு போய் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த அனுபவத்தை கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதை சொல்லிட்டு அதை இது செய்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து சொல்லாமலே எனக்கு அந்த இடத்த எடுத்துகிட்டு போய் காட்டி அந்த இடத்துல நான் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற உடம்பு இல்லை, ஹார்ட் பீட்டு தெரியல, ரெஸ்பிரேஷன் தெரியல, இருக்குதா இல்லையான்னு தெரில, நம்ம உயிரோடு இருக்குமா தெரில, எதுவும் தெரில. ஆக மொத்தம் நானும் அதுவும் 2 பொருளாக இருக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா நானும் அந்த டிரான்ஸ்பரண்ட்டும் ஒன்றா மாறிடுது. இப்போ நானே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற தன்மையை தெரியுது. ஒரு என்னுடைய ஒரிஜினல் பிக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா நானே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன், நானே இந்த எல்லை இல்லாத டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்றத அப்போ தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆளே காணும். அவரு இல்லாததுனால அந்த டிரான்ஸ்பரண்ட்டை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்படின்னா என்ன, we are diluted. இப்போ மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க, கிணத்துல குச்சமா. சரி, இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். இப்போ உனக்குள்ள சிவத்தை காண்பாயின்னு சொன்னதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோமா. ஆனால் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் தண்ணி தெளிவாக இருக்குன்னா, இப்போ ஒரு கிணத்து இல்லை வந்து ஒரு வாளியில் தண்ணி கூட எடுத்துக்கோங்களேன், எடுத்துக்கிட்டு ஒரு டார்ச் அடிங்க, இருட்டில் அடிச்சிங்கன்னா அந்த டார்ச் வந்து அந்த வெளிச்சமானது அந்த பேஸ் வரைக்கும் போகும். ரைட்டா, பேஸில் என்ன இருக்குதுன்னு வரைக்கும் போகும். இதே நடுமத்தியில் அது களங்களாக இருந்ததுன்னா போவாது, அந்த களங்களோட நின்று இது தெரியும். சரியா, அப்போது நம்ம எடுத்துக்க வேண்டியது எதுன்னா, நீ கீழே பார்த்த வெளிச்சத்தை எடுக்காதீங்க, இரண்டுத்துக்கு நடுமதியில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சியாக இருக்குதுன்றத தான் அவர் சொல்ல வருகிறார். புரியுதா? ஸோ நீங்கள் அந்த டிரான்ஸ்பரன்சியோடவே கரைந்து விட வேண்டும். இதை வந்து ஒரு ஹாலுசினேஷன் எடுத்துக்க முடியுமா? இதை சொல்லி கொடுத்தத ஒரு ஹாலுசினேஷன் எடுத்துக்க முடியுமா? அப்படின்னா இது உண்மையா இருக்குமா இந்த கருத்து? ஹாலுசினேஷன்ல ஜன்னல் வழியா யானை வருது அப்படின்னு பேஷண்ட் சொல்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஜன்னல் வழியா எப்படிங்க யானை வரும்? ஜன்னல் தம்மத்தோண்டு இருக்குது, யானை அது வழியா பூந்து உள்ள வந்துடுச்சு அப்படின்னு பேஷண்ட் கத்துறான். இது பேர் சிசோஃப்ரெனியான்னு பேர். அதாவது இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு நோய். அந்த நோய்க்கும் இந்த டிஃபரன்ஸுக்கும் வித்தியாசம் நூலிலே வித்தியாசம். சரியா? ஸோ அது அர்த்தமற்றதாக இருக்கும், இது அர்த்தமாக இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மையாக தானே இருந்திருக்கு. எல்லா சித்தர் பாடல்லையும் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே சித்தர் பாடலில் இருக்குது. கண்ணதாசன் பாடிய பாடலில் உங்களுடைய அந்த அனுபவம் வந்து லக்ஷ்மியோட அனுபவம் இருக்குது. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், சரியா, என் தலைவன் இருக்கிற இடத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதையே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விந்து நிலை அப்படின்ற அந்த செவ்வொளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போன பிறகு லைட்டு, அந்த இடம் ரைட்டா, செவ்வொளின்னு சொல்லக்கூடிய லைட், அந்த லைட்டுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் நாதம் கேட்கும் அப்படின்றத ஒரு சித்தர் பாடலில் சொல்கிறாங்க. சரியா? அந்த நாதம் கேட்கும், நாதம்னா சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட பிறகு என்ன ஆகும்னா, அங்கே நீங்கள் அந்த ஆதியாக இருக்கிறவனை பார்ப்பீங்க. அந்த ஆதியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆதியாக இருக்கிற, ஆதி அந்தமில்லாமல் இருக்கிற குரு நீயே ஆவாய் அப்படின்றத அந்த சித்தர் பாட்டை விளக்குது. சரியா?
ஸோ அப்போ அந்த குரு நிலை அப்படின்றது வந்து இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உயிராக தான் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உயிர் தான் குரு. மனம் குருன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். அது சொல்லக்கூடாது, தவறு. அது யார் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தவறு. இப்போ நம்ம சொன்னதில் எங்கேயாவது மனம் இருக்குதா? மனம் செத்த பிறகு தானேங்க கதவே திறக்குது. அதுக்கப்புறம் தானேங்க அந்த எல்லை இல்லாத உள்ள ஒரு பெரிய டெரிட்டரிக்கே நம்ம உள்ள நுழையிறோம். அது இந்த பிரபஞ்சத்திலே இல்லையே, கனெக்டடாகவே இல்லையே. இப்போ எல்லாரும் வானத்தை எங்கே காட்டுறாங்க? அப்படியே மேலே காட்டுறாங்க. அங்கேயா இருக்குது? இல்லையே. அது ஒரு மாயை. எல்லாரும் செத்த பிறகு அங்கே போகிறாங்க அப்படின்றாங்க. அது இல்லை. நம்ம 10ஆம் வாசலாக வழியாக போன அந்த உலகம் சூட்சும உலகம். இந்த வெளியில் நீங்கள் பார்க்குற எதனோடையும் சம்பந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த காற்று விட்டா இங்கே வருதுன்னா அது சொல்லலாம், யோ இந்த பக்கம் மூக்கில் காற்று விட்டீங்க, இந்த காது வழியாக வந்துச்சியா அப்படின்னு. நீ மொத்தமாக தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கின்னு நீ வாசி பண்ணால் கூட, காற்றை ஏற்றினா கூட ஒரு சொட்டு கூட வெளியில் வராது. வெளில வந்தால் பபுள் வருமா இல்லையா? ஒரு பஞ்சரில், ஒரு டயரை பஞ்சரில் தண்ணிக்குள்ளே முக்கினா அந்த காற்று வெளியில் வரும்போது பபுள் வரும். அதே மாதிரி நீ உள்ளேருந்து நீ வந்து காற்றை மேலே ஏற்றுனா எங்கேயாவது ஒரு ஓட்டையில் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருந்தா அது வழியாக வெளில வரும். அந்த மாதிரி வரவே வராது. இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்களாம் தப்பு தப்பாக போயிட்டுருக்குறாங்க. அது 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 இறைக்கே வெளிச்சம். உண்மையில அதுதான் சொல்லணும். இப்ப ஒரு ஒரு விஷயம் நேற்று நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் முயற்சி பண்றதுல வந்து என்ன பிரச்சனைனா, இப்ப கண்ணை மூடி முன்னாடி நான் அந்த நெத்தி பொட்டுல இருக்கிற மாதிரி நினைச்சு பண்ணோம்னாலும் எனக்கு உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவா பாக்குது. அதை அங்க இருந்து உள்ள வெளியே, அதாவது இந்த நெத்தி பொட்டுல இருந்து உள்ள பார்க்க முடியல. ஏன்னா இங்க உள்ள ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதை பாக்குது. இல்ல, அதாவது அது கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்ச நாள் ஆகும். அதாவது எப்படின்னா, இந்த இப்படி சொல்றது என்னன்னா, இந்த உடம்பு, இந்த தலை மொத்தமா இருக்கா, இந்த இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற உணர்வையும் அப்படியே குவிச்சு எடுத்துட்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல எடுத்துட்டு வந்து நிறுத்துறது தான் அது. அதை வந்து ஒரு இடத்துல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, வந்து லட்சுமி சார் சொன்னார் பிடரியில இருந்து உள்ள வந்தது அப்படின்னு சொன்னல, அதுதான் மீனிங். ஏன்னா அது நீங்க செய்யாமே உள்ள வந்தது. ஏன்னா நீங்க இங்க இருந்தா உள்ள போனீங்க, சரியா? நீங்க இங்க இருந்து உள்ள போறது கொஞ்சம் உங்களுக்கு ஐடென்டிபிகேஷனுக்கு ஆகாது. அதெல்லாம் அப்புறம் நீங்க பழகு இப்படி எல்லாம் நீங்க வைக்கணும், இப்படி எல்லாம் வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. நீங்க நினைத்த மாத்திரத்துல நீங்க அந்த உள்ள போயிடலாம், அந்த சென்டர்ல இருக்கலாம். கண்ணை திறந்துகிட்டே நீங்க இருக்கலாம். கண்ணை திறந்துக்கிட்டே நீங்க சென்டர் பாயிண்ட்லயே வந்து இருக்க முடியும். அதுதான் வந்து என்ன சொல்றது, சகஜமா இருக்கக்கூடிய அந்த தவமுறை, சகஜமான தவமுறை. ஆனா அந்த நேரத்தில் நீங்க பேச முடியாது, மௌனத்தில் தான் இருக்க வேண்டியிருக்கும். நீங்க சஞ்சாரம் பண்ணலாம், அது பேர் சஞ்சார சமாதினே சொல்லலாம். சஞ்சாரம்னா நான் எங்க வேணாலும் அலையலாம், போகலாம், எல்லாம் வரலாம். வாய் திறந்து பேசுனீங்கன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் வெளியே வந்துடும். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் அதுக்குள்ளே இருக்க முடியுமோ இருக்கலாம். அப்படியே சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல போய் நீங்கள் நின்று கண்ணை திறந்துட்டு உங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம், பேச மட்டும்தான் முடியாது. புரியுதுங்களா? ஸோ எனி ஒர்க்கை வந்து வித்தவுட்டு அந்த வாய் அசைவு இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நிஷ்டை அப்படின்ற ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். இந்த கந்தசஷ்டி கவசம் பாட்டை கேளுங்க. அது வந்து எல்லாரும் வந்து அது ஒரு பக்தி பாடல்ன்ற நினைப்பில் தான் இருக்கிறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக பாடல், ஆன்மீகத்தினுடைய அனுபவங்களை அது சொல்லித்தரக்கூடிய பாடல். நிஷ்டையும் கைகூடும் நிமரர் அருள் உய்க்கும். நிஷ்டையும் கைகூடும் அப்படின்னா நிஷ்டைன்ற ஒரு வார்த்தை அதில் இருக்குது. நிஷ்டை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சென்டர் பாயிண்ட்ல போய் நிறுத்துறீங்க பார்த்தியா, அதுதான் நிஷ்டை.
அந்த இடத்துல நிறுத்தி பழகிறது தான் நிஷ்டை. அதிலே நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அங்கேயே இருக்கிறது தான் நிஷ்டையில் இருக்குது. ஸோ அந்த நிஷ்டைக்கு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுவாசம் கட் ஆகிடும், சுவாசமே இல்லாமல் போயிடும், ஜீரோவுக்கு வந்துடும். உங்கள் 1 மணி நேரம் ஆனால் கூட நீங்கள் சுவாசிக்க தேவையில்லை. எல்லாரும் ஒரு அம்மா வந்து மலேசியாவில் ஃபோன் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு ஃபோனில் வந்து ஒரே திட்டு, என்ன நீங்கள் தப்பு தப்பா சொல்லி தந்துட்டு இருக்கீங்க, வாசி யோகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, நாங்கள் உள்ள ஏத்துற காற்று மேலே சோழ்ந்துன்னு இருக்குது, அது சமாதிக்கு போனவங்க அந்த காற்றை வந்து சுவாசம் பண்ணி தான் வாழறாங்க, அதனால தான் உயிர் போல. இது லாஜிக்காக இருக்குதான், கொஞ்சம் யோசிக்கல. இப்போ இங்கே காற்று சோழன்னு இருக்குன்னா 6 லிட்டர் காற்றை இங்கே சோட்ட முடியுமா? ஒரு வாட்டிக்கே 6 லிட்டர் நமக்கு தேவைப்படுது. அப்போ எவ்வளோ நாளைக்கு நீ அந்த ஒரே ஒரு சொட்டை நீ ரவுண்ட் வச்சுக்கிட்டு நீ வாழ்வ? எவ்வளோ அபத்தமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதை வந்து அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பிடிச்சிக்கிறாங்க அந்த கருத்தை. அப்போ அந்த ஒரு பொய் கருத்தை அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஊட்டி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மைன்றத அவங்க வந்து அபத்தமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் வயசானவங்க, அவங்க இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. அவங்கள நான் யார் என்னன்றதை தெரிஞ்சிக்கல. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் யோசிக்கல. சரி, அவங்களா ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உள்ளே போகிறதுக்கு ஐடியலான வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிர்மலமாகறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. ஸோ நிர்மலம் என்ற ஒன்று வந்து விட்டால் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. நீங்கள் இட்லியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க வேக வைக்கிறீங்க. இப்போ இட்லி குண்டான்லாம் தண்ணி ஊற்றிட்டீங்க சார், இட்லியை வந்து மாவு தட்டில் ஊற்றிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அடுப்பில் வச்சு பற்ற வச்சிட்டீங்க, டைமை பார்த்துன்னு உட்காந்துங்கிறீங்க. 10 நிமிஷம் வந்ததுன்னா இட்லி வந்துரும்ன்ட்டு நீங்கள் அப்பப்போ அது ஸ்டேஜ் மாறி இருக்கான்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க. தானாகவே வெந்து போதில்ல அது. அதே மாதிரி வாசி அப்படின்றது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி பார்ட். இந்த வாசி, மெடிடேஷன், இது எல்லாமே ஒரு கலவை தான். அது எப்போ கைகூடும் அப்படின்னா, உங்களுடைய மனம் அற்ற நிலைக்கு, எண்ணம் அற்ற நிலைக்கு போனால் மட்டும்தான் கைகூடும். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? வேற ஏதாவது இன்னைக்கு டாபிக் இதோட முடிச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது இது பண்ணலாமா? எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. அந்த வெள்ளொளி செவ்வொளி இல்லையா, இப்போ அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நாதம் கேட்கும். நீங்க நேற்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வெள்ளொளி செவ்வொளி நான் பார்க்கல, செவ்வொளி தான், ஆனா நாதம் கேட்டதா நான் சொன்னேன். அது வந்து ஒரு இதுவா, அது ஆனா தெரியுமா? அது கோயிலில் வந்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஸ்பெஷல் தரிசனம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் விஐபி தரிசனம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கோயிலில் சன்னிதானத்துக்கு போனது விஐபி தரிசனம், அதனால உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கூட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க, போக முடியாது. புரியுதுங்களா? ஸோ நீங்களாக போகணுன்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் வழியாக தான் போகணும். அப்போ நீங்கள் இந்த 3 விதமான வெளிகளை கடந்து தான் போகணும். அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. அப்போ முதலில் தெரிகின்ற வெள்ளொளி ஒரு அருட்பெருஞ்சோதி, அது ஒரு வெளி. ஸோ வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மாவே சும்மா இருக்கிறது இல்லை, வெளிக்குள் வெளி கடந்து ஒரு வெளி இருக்கு, அதுக்குள்ள ஒரு வெளி இருக்கு, அதையும் கடந்து ஒரு வெளி இருக்கு. இந்த மாதிரி 3 தடவை கடந்த பிறகு அந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு இங்கே இதெல்லாம் போல இருக்கு சார்,
இங்கே எனக்கு எந்த எண்ணமும் தோணலை, அங்கே நான் சும்மா தான் இருக்கிறேன். கரெக்டாக? உங்கள் சும்மா இருக்கிற விஷயத்தை வந்து அங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அது இதமாக வெளியே வர வேண்டாம், நம்ம இப்படியே இருந்துருவோம். இதுதான் அந்த நிலை. ஸோ நீங்கள் தெய்வத்தை பார்த்துட்டீங்க. அந்த தெய்வ நிலையை பார்த்தவொடனே எனக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே நுழையும் போது, அப்பா இதே போதுண்டா, இங்கேயே இருந்துடலாம், எனக்கு எந்த சொத்து சொக்கம் எதுவும் வேணாம், எல்லாம் விட்டுருவோம், எதுவுமே வேணாம். இதை மாதிரி ஒரு இடத்த நான் பார்க்கலையே குருநாதா, இப்படி ஒரு விஷயத்தை நீ வந்து காட்டி கொடுப்பியா? நான் வந்து வெறும் அறிவியலை மட்டுமே நம்புறவன். ஏன்னா மெடிக்கல் சயின்ஸ் அறிவு பட்டதை சொல்லித்தருது. இப்படி கீழ்ச்சா இதுதான் வரும் ஆர்கன், இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணனா இந்த இடத்துல இன்சிஷனை போடணும்ன்றது தான் சொல்லித்தராங்க. சரியா? ஆனா யாருமே வந்து இந்த உயிர் எங்கேருந்து வேலை செய்யுது, உயிர் எந்த மூலியமா வேலை செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தது இல்லை. மைண்டுன்னு பேசிங்கிறாங்க. ஆனால் மைண்டு இந்த உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியல. சரியா? இந்த உடம்புல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் எப்படி வந்து ஒரு டைஜஷன் ஆகி ரத்தத்து வழியாக எடுத்துகிட்டு போய் அது எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஆளுக்கு அப்படின்றத எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்றது யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு 100 பேர் வேலையாட்கள் இருக்காங்கன்னா 100 பேருக்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா? அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல மேனேஜருக்கு ஒரு சேலரி இருக்கும், கீழே இருக்கிற லாஸ்ட் கிரேட் சர்வெண்ட்டுக்கு ஒரு சேலரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த உடம்புல வந்து இதில் உடம்பில் இருக்கிற முக்கியமான பாகம் வந்து மூளை. ஸோ மூளைக்குன்னு வந்து பியூர் ஆக்சிஜன், பியூராக வந்து அந்த சர்க்கரை அது போயாகணும். அது 3 நிமிடங்களுக்கு மேலே அந்த இடத்துல ஆக்சிஜனோ சர்க்கரை அளவோ குறைவாக இருந்து விட்டால் தட் இஸ் கால்டு பிரெயின் டெத். ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டாக தான் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கன் டொனேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிரெயின் டெத். ஸோ அந்த 3 நிமிடங்கள் உன்னுடைய மூளைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபட்டு விட்டால் போச்சு, அத்தோட அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈவனாக ஒருத்தர் சண்டை போடாமல் இந்த கையும் சண்டை போடுதா, உனக்கு மட்டும் நிறைய லட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டாங்க, என்னைக்கு நடந்ததே இல்லையே. அப்புறம் நம்ம மட்டும் அடிச்சுக்கிறோம் உலகத்தில், பிரபஞ்சத்தில் கடவுள் எனக்கு கொடுக்கல அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம அடிச்சுக்கிறோம். ஸோ இந்த அடித்தட்டில் இந்த உடம்புல எதுக்குமே இல்லை, எல்லாமே நார்மலாக அது பாட்டு இயங்கிட்டு இருக்குது. கை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உணவை வாய்க்கு அனுப்புது, வாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரைச்சி உள்ளே தள்ளுது, வயிறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ எந்த பொருட்களுமே எதையும் எதிர்பார்த்து செய்யறதில்லை, வெறும் கடமையை மட்டும் செய்யுது. ஆனால் அதுக்கு வேண்டிய பலனை அந்த உயிர் என்ற இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மளும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வாழ்க்கை வருதோ அதை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு லாஸ் கெயின் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உன் கடமை இதுதான், இன்னைக்கு ரேட்டுக்கு நீ செய்ய வேண்டியது இதுதான், அது செய்துட்டு போயிட்டே இரு. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படி யோசிக்காது. அதாவது கடவுள் வந்து உன்னை வந்து நேரடியாக ஒருத்தர்கிட்ட பேசுனதுனால நேரடியாக உனக்கு வந்து அந்த ஊதியம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த ஊதியம் இங்கேருந்து வராது, அது எங்கேயோ இருந்து வரும். அதுக்குன்னு ஒரு வழி அவன் வச்சிருப்பான். அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு காக்கா குருவி கூட வந்து நாளைக்கு அப்படின்ற ஒரு உணவை சேர்க்கறதுக்கான அறிவு கிடையாது. அது சேர்க்கறது இல்லைன்றதை விட அதுக்கான அந்த அறிவு சில குருவிகளுக்கு இருக்குது. ஆனா இந்த காக்கைகளுக்கு எந்த திசையில காலையில எந்திரிச்ச உடனே பறக்கணும்ன்றது கூட தெரியாது. அது டிசைட் பண்றதில்ல, ஏதோ ஒரு பக்கம் பறக்குது, போகும்போது பசியோட போகுது, திருப்பி அது கூடுக்கு வந்து சேரும் போது வயிறு நிறைஞ்சு வந்து சேருது. அப்போ அந்த ஒரு உயிரினத்துக்கு தேவையான உணவு வகைகளை ஏற்கனவே படைத்தவன் வைத்திருக்கிறான். பயப்படாத, ஆனால் ஆசைப்படாத. இந்த ஒரு புடி சாதம் தான் உனக்கு வந்து தேவை,
இதுக்கு மேல நீ என்ன சாப்பிட்றியோ அதெல்லாம் வெளியே தான் போகுது. என்ன அதை வந்து ஹோட்டல்ல 1 லட்சம்னு வித்தா கூட அது காலையில வேல்யூ இல்லை. நைட்டு 1 லட்சம் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்க பில்லு போட்டு, காலையில அது 1 லட்சம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ண முடியுமா? எப்படி இருந்தாலும் அந்த டாய்லெட்டுடைய கிளாசெட்ல தான் போய் உழ போகுது. அதுக்கு எதுக்கு 1 லட்சம் கொடுத்து சாப்பிடணும்? சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறைகள். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் சார். நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு உங்களால் லக்ஷ்மி உங்களால் முடியும்னா ஜாயின் பண்ணுங்க சார். ஆஸ் யூஷுவல் அவர் வந்துடுவார். உங்களுடைய ஒர்க் லோடு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஒர்க் ஷெடியூல் எனக்கு தெரியாது. இப்போ சார் வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறார் டைமிங்கில், சரிங்களா? அதனால் அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார், சரிங்களா? இப்போ நான் இங்கே வந்து எனக்கு சம் 8 o'clockனா அவருக்கு ஒரு 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்கிறார். ஸோ அவர் 10:30க்கு ஃப்ரீயாக இருக்கிறாரு. நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க, 2.5 3 hours முன்னாடி இருக்கீங்க. ஸோ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டெய்லி நான் அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்னால உங்களுக்கு உடனே வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க, சரியா? நாளைக்கு வந்து சந்திரகிரகணம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுவாங்க சார். நம்ம இப்போ பேசுறதுல சந்திரன் சூரியன் எவனாவது வந்தானா? ஏன் சார் தியானம் சார்? இது பாருங்க, இதெல்லாம் கிடையாது. பௌர்ணமியில தியானம் பண்ணு, வெட்ட வெளியில உட்காந்து கிரவுண்டில் தியானம் பண்ணு, இதெல்லாம் கிடையாது சார். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களே, சரியா? காலையில 3 மணிக்கு வந்து தியானம் பண்ணு, இந்த விஷயம் எல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் இதெல்லாம் கிடையாது. எனக்கு இங்க பிரம்ம முகூர்த்தம்னா அவருக்கு என்ன முகூர்த்தங்க? உங்களுக்கு என்ன முகூர்த்தம்? தாண்டி போயிட்டு இருப்பீங்களே. எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஃபாலோ பண்ணி இறைவனை அடைய முடியும். அவன் கண்ணு இருக்கணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை, காது கேட்கணும்னு அவசியம் இல்லை, நாக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லை என்றாலும் இறைநிலையை அடைய தகுதியான ஜீவன் அது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கடைசியில் என்ன பண்றோம்? இந்த 5 புலன்களையும் விட்டுட்டு தானேங்க போறோம், விட்டுட்டு தானே உள்ள போறீங்க, புரியுதா? அப்ப அவனுக்கு வந்து அதை ஒரு ஊனம்னு சொல்லி அவமானப்படுத்தக்கூடாது, புரியுதுங்களா? அது தவறான விஷயம். இது சம்பந்தமா நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது அவையாரு சொன்னாங்க, அவங்க சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பாட்டுக்கு அர்த்தமே கிடையாது. நீ இறைவனை அடைவதற்கு உடல் தகுதி தேவை கிடையாதுங்க, ஏஜ் லிமிட் கிடையாதுங்க, சரியா? அதே மாதிரி நீ இப்படிதான் சாப்பிடணும் கிடையாது, இப்படிதான் இருக்கணும் கிடையாது. நீ குடிகாரனா இருக்கிறியா? உண்டு, உனக்கும் உண்டு. இங்க நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டையும் எவன் ஒருவன் ஒதுக்கிவிட்டு வெளியே வருகிறானோ அவனே விடுதலை ஆவான். இல்லைன்னா பொன் விலங்குன்னு சொல்லக்கூடிய நல்லதுல அவன் மாட்டிக்குவான், இருவு விலங்குன்னு சொல்லக்கூடிய கெட்டதுல மாட்டிக்குவான். உலகத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஊனம் எந்த நேரத்திலையும் குறை கிடையாது. அதை அப்படி சொல்லி பேசுறவங்க அறியா நிலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது அபத்தமான விஷயம். ஏன்னா எனக்கு காட்சி கொடுத்தவர் இன்னும் அற்புதங்கள்லாம் இருக்குது. எனக்கு காட்சி கொடுத்தவர் வந்து மணிசுவாமின்னு, அவர் கதையை அப்புறமேட்டு இன்னொரு நாளைக்கு பேசுவோம். மணிசுவாமின்றவர் வந்து பிறவியிலே ஊமை, ஆனா அவர் ஜீவசமாதி அடைஞ்சார். பிறவியிலே ஊமை, காது கேட்காது, எதுவும் கேட்காது. அவர் எப்படி அதை வந்து அடைஞ்சாரு? அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காட்டி கொடுத்தாங்க. அந்த கதையை அப்புறம் பேசுவோம், சரியா? சோ நீங்க மற்றவங்க சொல்ற மாதிரி அவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்க உடம்புல ஒரு கோடு போட்டுட்டாலே ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சுனாலே யூ ஆர் அன்ஃபிட்டு, தியானத்துக்கு வரக்கூடாது. இப்படிலாம் கிடையாதுங்க. இறைவன் நினைத்தால் நமக்குள்ள இருக்கிற உயிர் என்ற குருவான, இறைவன் என்ற குருவான எல்லாமே குரு தான்.
அது நினைச்சிச்சுன்னா உன்னை ஸ்டக் தூக்கிடும். வேற எதுவுமே தேவை கிடையாது. சரியா? அதனால இந்த மாதிரி சந்திராஷ்டமம் அது இதெல்லாம் உலகியலுக்கு சார். நம்ம சாப்பிட்றோன்ற மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர். அது நீங்கள் வந்து உலகியலுக்கு பயன்படுத்திக்கிங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு பயன்படுத்தாதீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீங்கள் தாடி மீசை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் போடணுன்றது அவசியம் கிடையாது. முடிஞ்சா ட்ரெஸ்ஸே போடாமல் சுத்தமாக இருக்கிறதும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களா தெரிஞ்சு பண்ணக்கூடாது. இப்போ என் ட்ரெஸ்ஸு கட்டின்னு உழுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நானாக கட்டி விடலாம், அது தானாக கழண்டு விழறது தெரியாமையே இருக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் எது நிஜம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய துணி கோமணம் கழண்டு விழுவது தெரியாமல் இருக்கின்ற நிலை தான் உண்மை நிலை. அவருக்கு எதிரில் இருக்கிறவனையும் தெரியாத, தன்னையும் தெரியாத, எதுவுமே தெரியாது. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்லு வெண்ணிலாவே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்றார். ஸோ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவு வந்த பிறகு தன்னைத்தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்போ அந்த தான் என்றது அங்கே எதுவாக இருந்தது? டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. அந்த டிரான்ஸ்பரண்டாக இருந்த இடத்த விட்டு அவன் வெளியே வரல. ஏன்னா குருவோட அவன் போய் ஐக்கியமாயிட்டான், தோட முடிஞ்சு போச்சு. தான் என்ற நிலையில் அந்த இடத்துலையே தான் இருக்கிறான். அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னா அங்கேயே இருக்கிறான்னு அர்த்தம். அர்ச்சனை பண்ணனா பக்கத்துலேயே இருந்து தானே அர்ச்சனை பண்ணுவாங்க. சாமி பக்கத்தில் சுக்கலாம் பார்த்தா போடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அவர் அந்த உலகத்து பார்வைக்கு அவர் வரல, உள்ளேயே இருக்கிறார், அவ்வளோதான். அவர் அப்படி இருந்தால் தான் வேலை நடக்கும். அந்த மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க நடக்க முடியுமா? அப்போ உலகத்து கடமைகள்லாம் யார் செய்யுது? அதனால தான் ஆன்மீகத்துக்கு வராதிங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த கோமணம் கழண்டு விழுவது உங்களுக்கு தெரியாமல் போகும். இதற்கு நீ ரெடியா? உங்களுடைய குடும்பம் இதற்கு அனுமதிக்குமா? அப்பாதான் நீ காலை வைக்கணும். இல்லைன்னா உன்னால இருதலை கொல்லி எருமா மாட்டிக்கும். இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. ரெண்டு சைடு அடி வாங்கிடும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. நாளை பதிவில் பார்க்கலாம்.